M Sequel TM அகாடமியுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்டகிரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் டைப் 1 முடிஞ்சிருக்கு. டைப் 1 வந்து நேரடியான ஃபார்முலா வரதா இருக்கும். இப்போ நம்ம டைப் 2 பார்க்க போகிறோம். இந்த டைப் 2 அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப் 2 அடுத்து போட போகிற டைப் 3 வந்து இன்டகிரேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டைப் 2 அப்படின்னா ஃபார்முலா டைப்புக்கு அசியூம் பண்ணிப்போம். ஃபார்முலாவை அது ரெசம்பிள் பண்ணும் அந்த ஃபங்க்ஷன். அது மாதிரி அசியூம் பண்ணி அதை நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். இப்போ உதாரணமா இன்டகிரல் ax plus b whole power n into dx அப்படின்னு இருக்கு. ax plus b whole power n into dx அப்படின்னு இருக்கு. இந்த பவர்ல நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு இருக்க ஒரே ஃபார்முலா என்னன்னா x to the power n அப்படிங்கறதா இருக்கு. வெறும் x இருக்கணும். இந்த மாதிரி கீழே ஒரு ax plus b அப்படின்லாம் வரக்கூடாது. இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ax plus b இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லா நீங்க வந்து x அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். எதை? இந்த ax plus b ஃபுல்லா என்னன்னு அசியூம் பண்ணிக்கணும்? நீங்க x அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். இப்போ இது இனிமே நீங்க x தான் படிக்கணும், ரைட்? இப்போ இது எப்படி இருக்கு? எனக்கு x to the power n அப்படின்னு இருக்கு. x to the power n ஃபர்ஸ்ட் சம் x to the power n அப்படின்னா இப்போ x to the power n அப்படின்னா ஃபார்முலா என்ன? இன்டகிரேஷன்ல x power n plus 1 by n plus 1. அப்போ x க்கு பதிலா x பவர் அப்படிங்கும்போது x க்கு பதிலா ax plus b எழுதிக்கணும். n plus 1 by n plus 1 போட்டாச்சு. இன்டகிரேஷன் முடியல. எப்படி இது நமக்கு இது கிடைச்சது? இந்த ax plus b x ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டதுனால அடுத்து என்ன செய்யணும்? அசியூம் பண்ணதை டிஃபரன்ஷியேட் தான் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அசியூம் பண்ணதை டிஃபரன்ஷியேட் தான் பண்ணணும். எதை x ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம்? ax plus b x ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்ப ax plus b நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ax டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா a, b டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a மட்டும் தான் கிடைக்கும். அதை என்ன செய்யணும்? மறக்காம பைல போடணும். 1 by a அப்படி. இதே ஃபார்மேட் தான் நம்ம டிஃபரன்ஷியேஷன்ல பண்ணிருப்போம். ஆனா என்ன பண்ணிருப்போம்? அங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி ப்ராடக்ட்ல எழுதணும். இன்டகிரேஷனா இருக்கிறதுனால அசியூம் பண்ணதை டிஃபரன்ஷியேட் பண்ணி டிவிஷனா எழுதணும். இதுதான் அதுல முக்கியமான ஒரு விஷயம், ரைட்டா? ரைட். இது ஃபர்ஸ்ட் சம். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது போடுறோம். இன்டகிரல் e power 2x into dx என்றது. e power 2x into dx. நமக்கு ஃபார்முலா e power x க்கு தான் இருக்கு, e power 2x க்கு கிடையாது. e power x க்கு தான் ஃபார்முலா. அப்ப என்ன செய்யணும்? இந்த 2x x ன்னு அசியூம் பண்ணிக்கங்க. 2x x ன்னு அசியூம் பண்ணிக்கங்க. அப்ப இது எப்படி படிக்கணும் நம்ம? e power x அப்படி. e power x உடைய இன்டகிரேஷன் என்ன? எனக்கு e power x. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இன்னும் முடியல. எதை அசியூம் பண்ணுமோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். எதை x ன்னு அசியூம் பண்ணிருக்கோம்? 2x. 2x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2. அப்ப பைல 2 பிளஸ் c. எப்படி சேர்த்து புரியுது அப்படின்னு? ரைட். அடுத்தது இது ரெண்டு சம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து மூணாவதா ஒரு சம் போடுவோம். இன்டகிரல் dx by 2x plus 3 இருக்கு. ஃபார்முலா எதுக்கு இருக்கு நம்மளுக்கு? dx by x க்கு தான் இருக்கு. dx by x க்கு தான் இருக்கு. dx by 2x plus 3 க்கு கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? இந்த 2x plus 3 x ன்னு அசியூம் பண்ணிக்கோ. அப்ப dx by x ன்னு இருக்கு. dx by x ன்னா என்ன ஃபார்முலா? எனக்கு log x. அடுத்து என்ன செய்யணும்? எதை அசியூம் பண்ணமோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2x plus 3 இருக்கு. So 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்ப by 2. அப்ப 1 by 2 into அப்படின்னு போட்டு plus c சேர்த்து. இது புரியுதா? அடுத்தது இதெல்லாம் எப்படி அசியூம் பண்ணி இன்டகிரேட் பண்றது அப்படிங்கிறது பாத்துங்க. இதான் செகண்ட் டைப், அசியூம் பண்ணி இன்டகிரேட் பண்றது. மூணாவது இன்டகிரல்
log of 3x minus 4 into dx அப்படின்னு இருக்கு. நமக்கு ஃபார்முலா எதுக்கு இருக்கு? log xக்கு தான் இருக்கு. அப்போ இந்த 3x minus 4 என்னன்னு அசியூம் பண்ணிக்கணும்? நான் xன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ log x அப்படின்னு இருக்கு. யூஸ்வலா log x அப்படின்னா ஃபார்முலா என்ன? எனக்கு x into, ஸோ அங்க இப்போ xக்கு பதிலா என்ன இருக்கு? எனக்கு 3x minus 4 x into log x minus 1 வரும். x into log x minus 1 வந்துடும். அடுத்து என்ன இருக்கணும்? எதை அசியூம் பண்ணணுமோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எதை x அசியூம் பண்ணியிருக்கேன் நான்? 3x minus 4. அப்போ 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3, அதை பைல போட்டுக்கணும். பிளஸ் சி இப்படி வந்துடும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ அப்போ இந்த செகண்ட் டைப் ஃபுல்லாக நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறது புரியுது இல்லையா உங்களுக்கு? ஃபார்முலா என்னவா இருக்கோ அந்த ஃபார்முலாவுக்கு அசியூம் பண்ணி அப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது விஷயம் தான் இந்த செகண்ட் டைப் ஃபுல்லாகவே வர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ஃபார்முலா எப்படி இருக்குது, இந்த ஃபார்முலாவுக்கு எப்படி அசியூம் பண்ண போகிறோம், அந்த ஃபார்முலாவிலேருந்து அசியூம் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதை அசியூம் பண்ணமோ அதை என்ன செய்யணும்? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடணும். அப்போ இது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இது நல்லா தெரியணும். இந்த டைப் அப்படிங்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? அந்த ஃபார்முலாவுக்கு எப்படி அசியூம் பண்ணி, அப்போ இது ஒரு டைப். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கங்க. ஸோ இந்த ரெண்டாவது டைப் அப்படிங்கிறது அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடுத்ததா நம்ம மூணாவது மாடல் அப்படிங்கிற வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.